திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவியில் பைக்கில் வேகமாக சென்ற மோதலில் 4 பேரை அரிவாளால் வெட்டியதால் பதற்றமான சூழல் நிலவியுள்ளது. ஏரியா விட்டு ஏரியா சென்று 3 சிறுவர்கள் அட்டூழியம் செய்த சம்பவத்தில் நடந்தது என்ன? நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் இளைஞர் ஒருவர் மாற்று சமூகத்தினர் வசிக்கும் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்றதாக கூறப்படுகிறது. அதற்கு அந்த தெருவைச் சேர்ந்த 3 சிறுவர்கள் இளைஞரிடம் வாக்குவாதம் செய்ததாக தெரிகிறது. அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் இளைஞரின் வீட்டிற்கே 3 சிறுவர்களும் பம்பை விலை கொடுத்து வாங்க சென்றுள்ளனர். அப்போது இளைஞர் அங்கு இல்லாததால் அவரின் தம்பியிடம் உன் அண்ணன் எங்கே என்று விசாரித்துள்ளனர். தனது அண்ணனை ஏன் கேட்கிறீர்கள் என்று கேள்வி கேட்ட தம்பியை அந்த சிறுவர்கள் அரிவாளால் தாக்கி உள்ளனர். அதில் அதிர்ச்சி அடைந்த சிறுவன் சிறு காயத்துடன் தப்பி ஓடி உள்ளார். அப்போது வழியாக நடந்து சென்ற ஆறுமுகம் மற்றும் சரவணன் உட்பட 3 பேர் அந்த சிறுவர்களை தட்டி கேட்டுள்ளனர். அதற்கு தங்களையே கேள்வி கேட்பீர்களா என ஆவேசமடைந்த சிறுவர் கூட்டம் அவர்களையும் அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடி உள்ளது. இதில் காயமடைந்தவர்களை அருகில் இருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இச்சம்பவம் குறித்து சேரன் மகாதேவி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதையடுத்து தப்பி ஓடிய 11ஆம் வகுப்பு மாணவன் உட்பட 3 சிறுவர்களையும் கைது செய்தனர். பின்னர் அவர்களை திருநெல்வேலியில் உள்ள கூர்நோக்கு இல்லத்தில் அடைத்தனர். ஊருக்குள் வேகமாக பைக் ஓட்டிய மோதலில் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த 4 பேர் மீது 3 சிறுவர்கள் கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவத்தால் சேரன் மகாதேவியில் பதற்றமான சூழல் நிலவியது.